ஹாய் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஊரில் இல்லை. அவே ஆன் அன் அவுட்டோர் ஷூட். நான் எல்லாமே படிக்கிறேன் சோஷியல் மீடியாவில். ஐ எம் கீப்பிங் அப் வித் வாட்ஸ் கோயிங் ஆன். தளபதி விஜயோட மனைவி சங்கீதா விஜய் அவர்கள் தாக்கல் பண்ணிருக்கிற விவாகரத்து பெட்டிஷன் நேற்று சோசியல் மீடியால வெளியானதுல இருந்து அரசியல் ரீதியாகவும் சமூக பொது கருத்துக்கள் மூலமாகவும் பல வகையான சர்ச்சையான பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. சங்கீதா விஜய் அவர்கள் தன்னோட பெட்டிஷன்ல குறிப்பிட்ட நடிகையால தான் விவாகரத்து வரைக்கும் வந்திருக்கேன், அந்த நடிகையால தான் என் குடும்ப பிரச்சனையும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பல வருடங்களா வதந்தியா இருந்துட்டு இருக்க விஜய் த்ரிஷாவோட விவகாரம் கடந்த சில நாட்களாவே அதிகமா பேசப்பட்டு வந்திருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில சங்கீதா அவர்கள் போட்ட விவாகரத்து பெட்டிஷன் நேற்று லீக் ஆயிருக்கு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் சதி இருக்கு அப்படின்னு விஜயோட தொண்டர்களும் ரசிகர்களும் இன்னொரு கோணத்தை பேசிட்டு இருக்காங்க. அதே போல நடிகை த்ரிஷாவோட ஆதரவாளர்களும் அவங்க சில நாட்களுக்கு முன்னாடி கொடுத்திருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் ஷேர் பண்ணி பதிலடி கொடுத்துட்டு வராங்க. அதாவது பெரிய பெரிய இடத்துல இருக்கவங்க இந்த மாதிரி அருவருக்கத்தக்க கருத்தை பேசக்கூடாது, எந்தவித அரசியல் கட்சியோடய எனக்கு தொடர்பு இல்லை அப்படின்னும், அரசியல் வந்துட்டா நான் நடுநிலையாதான் இருப்பேன் அப்படின்னும், எந்தவித அரசியல் தொடர்பும் இல்ல, என் தனிப்பட்ட வாழ்க்கை பொது விவாதம் பண்ணக்கூடாது, தனக்கு தொடர்பே இல்லாத விஷயங்கள்ல என் பேரை சேர்த்து வச்சு பேசக்கூடாது அப்படின்னு த்ரிஷா சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரசிகர்களும் ஆதரவாளர்களும் முன் வச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில விஜய் சங்கீதாவோட திருமண நாள் அன்னைக்கு நடிகை த்ரிஷா போட்டிருந்த ஒரு போஸ்ட் ஒன்னு வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது கடந்த 2023 ஆகஸ்ட் 25 விஜய் சங்கீதாவுடைய திருமண நாள். அந்த அன்னைக்கு நடிகர் த்ரிஷா ஸ்வீடன்ல கையில கிளாஸ்ல இருக்க மாதிரியும் ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. தற்போது அது வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த போஸ்ட்ல பலருமே நெகட்டிவான கமெண்ட்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட டேஸ்ட் ரொம்ப மட்டமா இருக்கு, உன்னோட மகள் திருமணம் ஆன ஒருத்தரோட டேட் பண்ணிட்டு வெளிநாட்டுல சுத்துறதுக்கு நீ அனுமதி கொடுப்பியா, கல்யாணம் ஆன ஒருத்தர உன் மகள் காதலிச்சா நீ ஒத்துக்குவியா, வேணும்னே விஜயோட திருமணம் அன்னைக்குதான் இந்த ஹாலிடே போட்டோவை போட்டிருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்டா போஸ்ட் மற்ற சோசியல் மீடியாலயுமே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வருது. முன்னதாக சங்கீதா விஜய் அவர்கள் தன்னோட விவாகரத்து பெட்டிஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கும் விஜய்க்கும் கடந்த 2023 இருந்து எந்த சம்பந்தமும் கிடையாது, அது மட்டும் இல்லாம 2021 இருந்தே நாங்க 2 பேரும் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நடிகையாலதான் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு, அவங்க எங்க வாழ்க்கைக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமா தான் விஜய் என்னை விட்டு டோட்டலா விலக ஆரம்பிச்சிட்டாரு. மேலும் அந்த நடிகை கூட இருக்க தொடர்பை துண்டிச்சுக்கிறதாகவும் பசங்களுக்காக என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போ சொல்லியிருந்தாரு. அதனால விவாகரத்து முடிவை நான் தள்ளி வச்சிருந்தேன். ஆனாலும் அந்த நடிகை இன்ஸ்டால அவர் கூட இருக்க மாதிரியான போஸ்ட போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எங்களை மேலும் நோக்கடிச்சிருச்சு. வேற வழியே இல்லாம விஜய் கிட்ட நான் பேச முயற்சி பண்ணும்போது அவர் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாரு. அவர் வார்த்தையால என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாரு. அந்த நடிகை கூட இருக்க தொடர்பை அவர் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு. சோ அதனால வேற வழியே இல்லாம தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா அந்த பெட்டிஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க.